திருப்பூரில் தன்னை ஏமாற்றி 6வதாக திருமணம் செய்த கணவர் 7வதாக ஒரு கல்லூரி மாணவியிடம் பழகி திருமணம் செய்ய முயல்வதாக மனைவி அதிரடி புகார் கொடுத்திருக்கிறார். கல்யாண மன்னனின் பித்தலாட்ட வேலைகள் வெளிச்சத்திற்கு வருமா? உன்னால நான் என்ன தொலைச்சேனே, கண்ணால காதல் சிறையில் அடைஞ்சேனே. உன்னால நான் என்ன தொலைச்சேனே. நெருப்புல வீடு கட்டி நெருப்புல வாழ்ந்துடுவேன். திருப்பூர் மாவட்ட காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு தனது 1 வயது குழந்தையுடன் தேவி என்ற பெண் பதைவதைப்புடன் ஓடி வந்துள்ளார். அவர் அளித்த புகார் போலீசாரையே சற்று திகைப்புக்கு உள்ளாக்கியது. திருப்பூர் சாமுண்டிபுரத்தைச் சேர்ந்த அந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து விட்டார். அவர்களுக்கு பிறந்த 1.5 வயது பெண் குழந்தையும் அப்போதே நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டது. வாழ்க்கையை இழந்த சோகத்தில் இருந்தவருக்கு வாழ்க்கை கொடுப்பதாக வந்து பழகியவர்தான் குணசேகரன். பெண்களின் பிரச்சனைகளை கேட்டு நீலி கண்ணீர் வடித்த குணசேகரன் அவரை திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார். வந்தது சந்திரனால் என் அழகே வந்தது உன்முகம்தான். வெண்ணிலவோ வாழ்ந்ததும் தேந்திடுமே, உன் அழகோ தேந்திடாது வெண்ணிலா. இருப்பது சூரியனா, என் அழகே உன்னிரு பார்வைகள் தான், உன்னிமைகள் போரிடும் ஆயுதம் தான். என்னை என்ன செய்கிறாய்? இவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. குணசேகரனின் பித்தலாட்ட வேலைகளை அதற்கு பின்தான் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வந்துள்ளது. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏற்கனவே 5 பெண்களை திருமணம் செய்தவர்தான் இந்த குணமான குணசேகரன். முதல் மனைவியை குழந்தையுடன் தவிக்க விட்ட இவர் அவரை அனாதையாக விட்டுவிட்டு அடுத்தடுத்த 5 திருமணங்களை செய்துள்ளார். கழற்றி விடுவதில் கைதேர்ந்தவரான இவர் பழைய மனைவிகளுக்கு கல்தா கொடுத்துவிட்டு புதிய மனைவிகளுக்கு ரூட் போடும் தொழிலை மும்முரமாக செய்து வந்துள்ளார். 5வது மனைவி குறித்து கேட்டபோதுதான் 6வது மனைவியை அறைந்து வெளியேற்றியுள்ளார் அந்த கல்யாண மன்னன் குணசேகரன். தற்போது 6வது மனைவிக்கு அல்வாவை கொடுத்துவிட்டு 7வதாக கல்லூரி மாணவி ஒருவருக்கு ரூட் போட்டுள்ள தகவல் தெரிய வந்துள்ளது. கணவரை பிரிந்து வாடும் பெண்கள், ஆதரவற்ற நிலையில் இருக்கும் பெண்கள், இவர்கள்தான் குணசேகரனின் குறி. அவர்களை தேடி பிடித்து ரகரகமாக கதை பேசி கண்ணீர் விட்டு கடைசியில் கல்யாணம் செய்து கொள்வதாக காலை பிடிப்பார். அதன் பின் 6 மாதம் குடும்பம் நடத்திவிட்டு நகை பணத்தை அபகரித்துக் கொண்டு அடுத்த கல்யாணத்துக்கு தயாராகி விடுவார். முதலில் கேரளாவைச் சேர்ந்த பெண், அடுத்து நர்ஸ், அடுத்து விழுப்புரத்தைச் சேர்ந்த பெண் என மலர் விட்டு மலர்தாவும் வண்டாக தாவி உள்ளார் குணசேகரன். 6வது மனைவியின் இந்த குற்றச்சாட்டுக்களை கேட்டு அதிர்ந்து போன போலீசார், யார் அந்த நபர், எங்களுக்கே பார்க்க வேண்டும் போல் உள்ளதே என வியந்து கூறியுள்ளனர். தன்னை போல இனி யாரும் ஏமாறக்கூடாது, பல பெண்களை மோசடி செய்த குணசேகரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பெண் ஆவேசமாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மாதிரி புருஷன் இல்லாம இந்த திருப்பூருக்கு வந்து தனியா வேலை பார்க்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாருமே ஒரு மாதிரி பேசி கவர் பண்ணி அதுங்களை தப்பான தொழில் ஈடுபடுத்தி பணம் சம்பாதிச்சது எல்லாமே வெளியே வந்துடுச்சு. அதே மாதிரி செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி பண்ணி திருட்டு கேஸ்ல திருச்சியில் அவர் மேல கேஸ் நடந்துட்டு இருக்குது. நிறைய பெண்கள் ஏமாத்தி இந்த மாதிரி பண்றாங்க. ஏற்கனவே அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பையன் 7 வயசுல சுதர்சன் சொல்லி இருக்கிறான். நிறைய பெண்கள் ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்ற பட்சத்துல வளர்றான். இப்ப என் குழந்தைக்கும் அப்பா இல்லை, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போறான். இனிமே யாரும் ஏமாறக்கூடாது. அதனால நான் கொடுக்குற இந்த என் வீட்டுக்காரருடைய போட்டோவை பார்த்து இனிமே யாரும் இவரை திருமணம் செஞ்சுக்காதீங்க. என்னை ஏமாத்திட்டு போனதுக்கு எனக்கு தக்க நடவடிக்கை வேணும். எனக்கு அந்த நடவடிக்கை நீங்க எடுத்து கொடுத்தீங்க. நான் நம்பி பிரஸ் இது பண்றேன். 6 திருமண குணசேகரன் மீது அதிரடியான நடவடிக்கை பாயுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.